சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டெட்டுக்கு தேவையான சைக்காலஜி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம யூனிட் 3 and 4 பார்க்க போகிறோம். 100% சிலபஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு புக்கு இது. ஸோ இந்த புக்கோட பேர் நான் இந்த வீடியோ செட்டு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன். நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு தேவைன்னா இந்த புக்கை வாங்கி பயன்படுத்திக்கலாம். 100% இது சிலபஸை கவர் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது நாங்கள் காலேஜில் படித்த புக்கு தான். ஸோ இப்போ நம்ம யூனிட் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வளர்ச்சி, முன்னேற்றம், முதிர்ச்சி, அதில் இருக்கக்கூடிய லெசன் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். வளர்ச்சி அப்படின்னா என்ன, அதோட இயல்புகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் முன்னேற்றம் அப்படின்னா என்ன, அதோட இயல்புகள் என்ன, உருப்பெருக்கம், முன்னேற்றம், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அப்புறம் இதை பற்றி இருக்கக்கூடிய கோட்பாடுகள் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். முதிர்ச்சி, கற்றல், அதாவது மெச்சுரேஷன் அண்ட் லேர்னிங் பற்றி பார்க்க போகிறோம். மெச்சுரேஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம், லேர்னிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரியே பார்த்திங்கன்னா மனித வளர்ச்சியில் சில முக்கிய நிலைகளும் அவற்றின் நிகழ்வுகளும். டெட்டோட சைக்காலஜி சிலபஸ் எடுத்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படியே இடம்பெற்றிருக்கும். அதுதான் இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டியே. சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் பார்க்க போகிறோம். குழவி பருவத்திலிருந்து குமரப்பருவம் வரைக்கும். அடுத்தது குழவி பருவத்திலிருந்து குமரப்பருவம் வரைக்கும் இருக்கக்கூடிய மன வளர்ச்சி போக்கு, குமரப்பருவம்னா என்ன, அவங்களோட சிறப்பியல்புகள் என்ன, அவங்களோட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, அடுத்தது டெவலப்மெண்ட் டாஸ்க் என்ன, அவங்களோட பயன்கள், அதாவது வளர்ச்சி சார் செயல்களோட பயன்கள் என்ன அப்படின்றதையும், அதனால் விளையக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்றதையும், கல்வியும் வளர்ச்சி சார் செயல்களும் அப்படின்றதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். யாராச்சும் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வளர்ச்சி, முதிர்ச்சி, முன்னேற்றம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க யூனிட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் யூனிட் 1 and 2 கிளியராக போட்டிருக்கோம். பட் அந்த வீடியோட டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட ஓடக்கூடியது. 1/2 hourமே உங்களுக்கு ஒர்த்து தான். நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிமிஷமே ஒர்த்து தான். தனியாக ஹிண்ட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போனீங்கனாலே ரொம்ப ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். வளர்ச்சி அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அளவு பெரியதாவது அப்படின்றத சொல்கிறோம். சரிங்களா? இந்த அளவு பெரியதாவது இருக்கு இல்லையா, இது ஒரு குறிப்பிட்ட டைமில் நின்றோம். சரிங்களா? ஆனால் முன்னேற்றம் அப்படின்றது என்னென்னா அது ஒரு செயல்பாடு, அது எந்த இடத்துலையுமே நிற்காது. இதை நம்ம நடத்தை மாற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இது நிற்கவே நிற்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னேற்றத்திற்கு வரிசை இருக்குது. இதுக்கப்புறம் தான் இது நடக்கும், இதுக்கப்புறம் தான் இது நடக்கும்னு ஒரு வரிசை இருக்குது, திசை இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். வரிசை, திசை எதற்கு இருக்குது அப்படின்ற மாதிரியான கேள்வி வரலாம். அடுத்தது சூழ்நிலை அப்படின்றத பற்றியும் பார்க்குறோம். ஏன்னா இந்த சூழ்நிலை அப்படின்றது தான் இந்த முன்னேற்றத்துலேயும் செயல்பாடுலேயும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது. அதனால் சூழ்நிலை அவசியம் தேவை. அடுத்தது கற்றல். இந்த கற்றல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரோட நடத்தையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் கற்றல் அப்படின்றாங்க. இதில் எதன் அடிப்படையில் அமையுதுன்னு பார்த்திங்கன்னா அனுபவம், செயல்பாடு, சூழ்நிலையால் மாறுது, அப்புறம் பயிற்சியின் அடிப்படையில் இந்த கற்றல் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு சோதனை, WN கெல்லாக் மற்றும் LA கெல்லாக் சோதனை அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு சோதனை. ஒரு குரங்கு குட்டியும் மனித குழந்தையும் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வளர்க்குறாங்க. இதில் உடல் திறன் காரணமாக அந்த குரங்கு வேகமாக கற்றுக்குது. சரிங்களா? இருந்தாலும் இந்த குரங்கு 2 மாதம் சிறியது. எதை விட அப்படின்னா இந்த மனித குழந்தையை விட. அதோட உடல் திறன் காரணமாக அந்த குரங்கு என்ன பண்ணுது, வேகமாக கற்றுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 15வது மாதத்தில் குழந்தை உடல் வலுவை தவிர அனைத்திலுமே குரங்கை விட அதிகமான அறிவை பெற்றிருந்திருக்கு. இந்த சோதனை பார்த்திங்கன்னா 19வது மாதம் நிறுத்திட்டாங்க. ஸோ இதுலேருந்து நாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் சீக்கிரமாக ஆரம்பிக்கிறது, குழந்தைக்கு சீக்கிரமாக கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது முக்கியம் இல்லை. குழந்தைகளுக்கு அதற்கான நேரம் வரணும். அந்த நேரம் அப்படின்றது அந்த குழந்தையோட உடல் திறனை சொல்கிறாங்க. அந்த உடல் திறன் வந்தால் தான் அதோட கற்றலும் அதிகமாகுது அப்படின்றத நாம் இதிலேருந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதை செஞ்சது யாருன்னா WN கெல்லாக் மற்றும் LA கெல்லாக் அப்படின்றவங்க தான். சரிங்களா? அடுத்தது இன்னொரு சோதனை இருக்குது. இது பேர் கீசல் தாம்சன் சோதனை. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மாடிப்படிக்கட்டு இருக்குது. அந்த மாடிப்படிக்கட்டை ஏறுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருவில் பிறந்த இரட்டையர்கள் 52 வாரம், அதாவது ஒரு வருடத்திற்கு பிறகு பயிற்சி இல்லாமலேயே 2வது குழந்தை படி ஏறுது. ஆனால் பயிற்சி கொடுக்கப்பட்ட முதல் குழந்தை 52 வாரத்துக்கு முன்னாடியே ட்ரைனிங் ஆரம்பிச்சிருந்தாலும் அதால்
இந்த குழந்தை அளவுக்கு ஏற முடியல. சரியா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன உண்மை தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உடல் கூறு வளர்ச்சி, உடலியல் வளர்ச்சி, உடல் இயக்க வளர்ச்சி, இந்த மூன்றும் சேர்ந்தது தான் உடல் வளர்ச்சி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது மன வளர்ச்சி. இந்த மன வளர்ச்சின்றது எதன் அடிப்படையில் அமைந்ததுன்னு பார்த்திங்கன்னா, கற்பனை, சிந்தித்தல், ஆராய்ந்து அறிதல், அப்புறமேட்டு புலன்காட்சி, நினைவு, வேறுபாடு, பொதுமைப்படுத்துதல், அதாவது பொதுமை, தொடர்பு, இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் மன வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வரக்கூடிய ஒன்றுத்தையுமே நம்ம அடுத்த டாப்பிக்கில் இன்னும் பெருசாக தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது மனவெழுச்சி வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மனவெழுச்சி அப்படின்றது எமோஷன் டெவலப்மெண்ட். எப்போல்லாம் எமோஷ்னல், எதெல்லாம் எமோஷ்னல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயம், கோபம், அப்புறம் ஒரு அருவெறுப்பு, துக்கம், மகிழ்ச்சி, இது போல் இது எல்லாமே கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு குழந்தை கற்றுக்கிற நிலை தான் வந்து மனவெழுச்சி வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது சமூக வளர்ச்சி. சமூக வளர்ச்சி அப்படின்றது சமூக நெறி, பொது இடங்களில் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி வந்து சிரிக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ட்டு சமூகத்தில் மக்கள் கூட இணைந்து வாழ அந்த குழந்தை கற்றுக்கிறது இல்லையா, அந்த வளர்ச்சி வந்து சமூக வளர்ச்சி, அதாவது சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஹெர்லாக் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து யாரோட கூற்று அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். ஹார்லாக் அப்படின்றவரோட கூற்று. அது என்ன சொல்லுதுன்னா, சமூக வளர்ச்சி அப்படின்றது என்னென்னா, சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சமூக வளர்ச்சி அப்படின்றது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல், அதாவது தான் அப்படின்ற எண்ணம் போய் நாம் அப்படின்ற எண்ணம் வருது இல்லையா, அந்த நிலை தான் சமூக வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஹார்லாக் சொல்கிறாரு. அடுத்தது யூனிட் நம்பர் 4. இது கொஞ்சம் பெரிய லெசன் தான், ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசனும் கூட. சரிங்களா? இந்த மனித வளர்ச்சி நிலை மற்றும் இயல்பு இதான் அதோட டாப்பிக்கு. ஆண்டர்சன் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படிப்படியாக சுதந்திரத்துடனும் கட்டுப்பாடுடனும் செயல்படுதல் தான் வளர்ச்சியின் அறிகுறி அப்படின்றாரு. படிப்படியாக எப்படி கிடைக்கணும், சுதந்திரம் கிடைக்கணும், கட்டுப்பாடுடன் செயல்படணும், அடுத்தது இந்த ரெண்டும் தான் வளர்ச்சியோட அறிகுறி அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறான்னா, ஆண்டர்சன் அப்படின்றவர் சொல்கிறாரு. 5 வகையான முன்னேற்றங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல புலன் உணர்ச்சிகளை தொகுத்து அறிதல், அடுத்தது நடத்தை இயல்பு வகையில் தோன்றுதல் அப்படின்றது, அடுத்தது செயல்படும் முறை உயர்நிலைப்படுதல், பிஹேவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா ஹையாக பிஹேவ் பண்ணுறாங்க இல்லையா அது, அடுத்தது கடந்த கால அனுபவங்கள் மற்றும் எதிர்கால திட்டம். கடந்த கால அனுபவத்தை வச்சு அந்த குழந்தை என்ன பண்ணுது, எதிர்காலத்துக்கு திட்டமிடுது இல்லையா அது. அடுத்தது முக்கியமானது சுய கட்டுப்பாடு அப்படின்றது. இந்த 5 வகையான முன்னேற்றமும் ஒரு குழந்தைக்கும் மனித வளர்ச்சிக்கும் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இந்த வளர்ச்சி பருவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வளர்ச்சி பருவங்களை பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து குழந்தை பிறப்புக்கு முந்தைய நிலை, அடுத்தது குழந்தை பிறப்புக்கு பிந்தைய நிலை, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலையை பார்த்திங்கன்னா 3 தனித்தனி பார்ட்டாக சொல்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா முளை நிலை அப்படின்றாங்க, அதாவது குழந்தை கரு உருவான 0 to 2 வாரம் வரைக்கும். அடுத்தது பிண்ட நிலை, அது வந்து 2லேருந்து 8 வாரம் வரைக்கும். அடுத்தது முதுசூழ் நிலை அப்படின்றாங்க, இது வந்து 9லேருந்து பிறக்கிற வரைக்கும் இருக்குது. சரி, அந்த குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் அதோட வாழ்க்கையில் என்னென்ன பருவங்கள் வருது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு அவசியமாக ஒரு கேள்வி வரும், மறக்காமல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த டெட் எக்ஸாமில் இதுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க வயதை பற்றி, அதனால் கொஞ்சம் கூர்ப்பாக கவனிச்சுக்கோங்க இந்த பாட்டெல்லாம். முதல்ல குழவி பருவம். குழவி அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். குழவி பருவம் பார்த்திங்கன்னா 0லேருந்து 3 வயது வரைக்கும். இதை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. முதல்ல வந்து குழவி பருவம். குழவி அப்படின்ற வார்த்தைக்கு குழந்தை அப்படின்னு அர்த்தம். இது பார்த்திங்கன்னா 0லேருந்து 3 வயது வரைக்கும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை பருவம், இது 3லேருந்து 10 வயது வரை இருக்கும். அடுத்தது முன் குழந்தை பருவம். இது பார்த்திங்கன்னா இந்த 3லேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை பருவத்தை அதுவே 2ஆக பிரிக்கிறாங்க. முன் குழந்தை பருவம்னா 3லேருந்து 6 வயசு வரைக்கும். பின் குழந்தை பருவம் அப்படின்னா 7லேருந்து 10 வயசு வரைக்கும். அடுத்தது குமரப்பருவம், ரொம்ப முக்கியமான ஒரு பருவம் இதுதான் குமரப்பருவம். இந்த குமரப்பருவத்தில் பார்த்திங்கன்னா 11லேருந்து 19 வயது வரைக்கும் நீடிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த குமரப்பருவத்தை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. என்னென்னா முன் குமரப்பருவம், நடு குமரப்பருவம் அல்லது குமரப்பருவம், பின் குமரப்பருவம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த முன் குமரப்பருவம் அப்படின்றது 11லேருந்து 13 வயது வரைக்கும். குமரப்பருவம் அப்படி இல்லைன்னா நடு குமரப்பருவம் அப்படின்றது 13லேருந்து 15 வயசு வரைக்கும். பின் குமரப்பருவம் அப்படின்றது 16லேருந்து 19 வரைக்கும்.
அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முதிர் பருவம் ஆரம்பிக்குது. இதுதான் வந்து அடலசன்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது 20 வயதுலேருந்து 50 வயது வரைக்கும் தொடருது. இதுலேயும் 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. முன் முதிர் பருவம் அப்படின்னு, அதாவது 20 வயதுலேருந்து 29 வயது வரைக்கும். பின் முதிர் பருவம் அப்படின்றது 30லேருந்து 50 வயது வரைக்கும் நீடிக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது தளர்வு பருவம் கடைசியாக இருக்கு இல்லையா, அதில் 50 வயது முதல் 60 வயது வரைக்கும் ஒரு பருவத்தை வந்து தளர்வு பருவம்னு சொல்கிறாங்க. இதில் இறுதி நிலை ஒன்று இருக்குது, அதுதான் முதுமை. இது பார்த்திங்கன்னா 60 வயதில் தொடங்கி இறப்பு வரைக்கும் நீளுது. இந்த முதல் 3 பருவங்கள் இருக்கு இல்லையா, இதில் தான் ஆசிரியர்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்கள் கவனம் செலுத்த வேண்டிய பருவங்கள் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, குழவி பருவம், அடுத்தது குழந்தை பருவம், அடுத்தது குமரப்பருவம். இந்த 3 தான். இந்த 3 பருவங்கள் என்னென்ன அப்படின்றத இன்னொரு தடவை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து குழவி, இன்னொன்று குழந்தை, அடுத்தது குமரப்பருவம். ஸோ இதில் தான் வந்து குழந்தைங்க வந்து ஆசிரியர்கள் கூட வந்து அட்டாச்சாக இருப்பாங்க. அதனால் இந்த பருவத்தில் தான் நம்ம அந்த குழந்தைகளை எந்த வகையில் வேணால் நம்மளால் மாற்ற முடியும். அடுத்து இந்த சில கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் அவசியம் பார்த்துக்கணும். பிறக்கிற முன்னாடியே பார்த்திங்கன்னா மூளை வந்து ஒரு முழு அமைப்புக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 4லேருந்து 6 மாதத்துக்குள்ளே அதோட எடை 80% அதிகமாகும். 8 வயதுக்குள்ளே 93% அதிகமாகும். சராசரி மனித மூளையோட ஒப்பிட்டா 8 வயதுக்குள்ளே அந்த மூளை வந்து 93% வளர்ந்துடும். ஸோ அந்த அளவு நம்ம தகவல்களை கொடுக்க அந்த தகவல்களோடு சேர்ந்து அந்த மூளையோட அளவு அதிகமாகிறது அந்த ரொம்ப பயனளிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது குமரப்பருவத்தில் ஆண்களோட எடை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் வயது வந்ததுக்கப்புறமேட்டு பெண்களோட எடை வந்து சரக்குன்னு அதிகமாகிடும். அதுக்கடுத்து பாருங்கள், அறிதிறன் வளர்ச்சிக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, அறிதிறன் வளர்ச்சிக்கு வந்து ஊட்டச்சத்து, அப்புறம் சமூக மனவெழுச்சி, இது 2ம் அவசியமான தேவை. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அறிதிறன் வளர்ச்சிக்கு காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்ன காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது வந்து குழந்தையோட 2 வயதில் நினைவாற்றலாக தொடங்குது. 3 வயதில் கற்பனையாக இது வளருது. சரிங்களா? 2 வயதில் நினைவாற்றலாக தொடங்குது, 3 வயதில் கற்பனையாக வளருது. அடுத்தது இந்த புலனியக்க நிலை அப்படின்றது 2 வயது வரை இருக்கும். அடுத்தது பருப்பொருள் நிலை அப்படின்றது 11 வயது வரை இருக்கும். கருத்தியல் நிலை அப்படின்றது 15 வயது வரை இருக்கும். நம்மளோட ஸ்கூலில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிறதுக்காக இந்த பார்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து அந்த குழந்தைங்க பருப்பொருளை கற்றுக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா லெக்சர் கிளாஸ்லாம் 15 வயசுக்கு மேலே தான் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படி எடுக்கணும் அப்படின்றத டிசைன் பண்ணது யாருன்னா பியாஜே மற்றும் ப்ரூனர் அப்படின்றவங்க. இவங்களை பற்றி இந்த பியாஜே ப்ரூனர் இவங்க 2 பேரை பற்றி அதிகமான தகவல்கள் சைக்காலஜி புக்கில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த 2 பேரோட பேரை மறந்துடாதீங்க. அடுத்த யூனிட்லேயும் பார்த்திங்கன்னா இவங்களோடது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். அடுத்து பாருங்கள், குமரப்பருவம். இதை வந்து அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடலசன்ஸ் அப்படின்ற வார்த்தையோட பொருள் பார்த்திங்கன்னா வளருதல் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக இது பார்த்திங்கன்னா 12 வயசில் தொடங்கி 18 அல்லது 20 வயது வரைக்குமே நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்திங்கன்னா உடலியல் மாற்றங்கள் ஏற்படும், அப்புறம் உளவியல் மாற்றங்கள் ஏற்படும், பால் முதிர்ச்சி ஏற்படும். அதுக்கப்புறமேட்டு தனிப்பட்ட அங்கீகாரத்திற்காக அந்த குழந்தை வந்து ஆசைப்படும். சரிங்களா? இந்த உளவியல் மாற்றம் ஏற்படுறது பார்த்திங்கன்னா குமரப்பருவத்தில். சரியா? அடுத்தது கோல் கூற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோல் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, அனைத்து அம்சங்களும் முதிர்ச்சி அடைய தொடங்கி முழு முதிர்ச்சி அடையும் வரை தொடர்கிறது அப்படின்னு சொல்கிறார். அனைத்து அம்சங்களும் முதிர்ச்சி அடைய தொடங்கி முழு முதிர்ச்சி அடையும் வரை இந்த குமரப்பருவம் அப்படின்றது தொடருது அப்படின்னு கோல் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான். இந்த குமரப்பருவத்தை குழந்தையின் 2வது பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தையின் 2ஆம் பிறப்பு என அழைக்கப்படும் பருவம் வந்து குமரப்பருவம். இதையும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி நடந்த டெட் எக்ஸாமில். அடுத்தது ஸ்டான்லி ஹால் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பருவத்தை சிக்கலான அமைதியற்ற பருவம், இந்த ஏஜ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கலான அமைதியற்ற பருவம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்டான்லி ஹால். இந்த குமரப்பருவத்தினரில் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா உடல் வளர்ச்சி. ஸோ அந்த குழந்தைங்களோட உடலோட வளர்ச்சி தான் அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு. மற்ற பருவத்தை காட்டிலும் இந்த பருவத்தில் அந்த குழந்தைகளோட உடல் வளர்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தன்னுணர்வு. 2 சுழி இன்னும் வரணும், தவறாக இருக்குது இதில் எழுத்துப்பிழை. இந்த தன் அப்படின்ற உணர்வு வந்து அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்தது பால் உணர்வு. ஸோ இந்த குழந்தைகள் ஆண்
பெண் அப்படின்ற வேறுபாடெல்லாம் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய இந்த வயது தான் அது. அடுத்தது சுயசார்பு பெறவிதல். நம்மளை பற்றி எல்லாரும் நல்லா நினைக்கணும் அப்படின்னு தன்னை பற்றிய ஒரு சார்பு வந்து இவங்களுக்கு இருக்கும். அடுத்தது சக தோழர்களோட நட்பு. இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் செட்டு சேருவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் செட்டாலேயே அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அதனால் அது ஒரு ப்ளஸ்ஸு தான் இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, சேரக்கூடிய நண்பர்கள் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல குழந்தையாக வளரும். அடுத்தது லட்சிய நோக்கத்துக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் இந்த குழந்தைங்களுக்கு புரியும். சின்ன வயசில் டாக்டர் ஆக போகிறேன், போலீஸ் ஆக போகிறேன்லாம் அந்த குழந்தைங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஏஜில் தான் புரியும். அடுத்தது தொழில் தேர்வு. ஸோ எந்த தொழிலை நம்ம எதிர்காலத்தில் செய்ய போகிறோம் அப்படின்ற தொழிலை தேர்வு செய்யக்கூடிய ஒரு வயது வந்து பார்த்திங்கன்னா அந்த குமர பருவத்தில் தான் வந்து ஏற்படும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பொதுவாகவே இந்த குமர பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தலைமைத்தன்மை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். தனக்கு கீழே எல்லாரையும் வச்சுருக்கணும், நம்ம மேனேஜ் பண்ணணும், எல்லாரையும் சரியாக நிர்வகிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பருவத்தில் இந்த குமர பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த குமர பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தன்னை பற்றிய குழப்பம். அவங்கள பற்றி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க, ஆனால் அது கிடையாது அப்படின்றது ஒரு நிலையில் அவங்களுக்கு புரியும். ஸோ அதனால் நம்ம நினச்சது சரியா தப்பா அப்படின்ற குழப்பம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது தலைமுறை இடைவெளி. இந்த தலைமுறை இடைவெளின்றது வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. அப்பா உனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா போப்பா அப்படின்னு வந்து தன்னோட தந்தையை வந்து ஒரு குழந்தை வந்து பேச ஆரம்பிக்கும். இது வந்து தலைமுறை இடைவெளின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை மனப்பான்மை மரபு மீறல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதிர்மறை மனப்பான்மை அப்படின்னா தனக்கு இருக்கிறது தான் கரெக்டு, அதுக்கு எதிராக யாராச்சும் சொன்னாங்கன்னா அது தப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மரபை மீறக்கூடிய செயல்கள் தான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பாலுணர்வு. இந்த பாலுணர்வு இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தவறுகள்லாம் நடக்குது. காதல் அதெல்லாம் தோன்றி அவங்களோட படிப்பில் கவனம் குறைஞ்சு அது ஒரு தொல்லையாக அவங்களுக்கு வந்து மாறிடுது. அடுத்தது தொழில் தேர்வில் தயக்கம் மற்றும் குழப்பம். ஸோ எந்த தொழிலை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கான தயக்கம், அந்த குழப்பம் அதெல்லாமே வந்து குமரப்பருவத்தில் ஒரு பெரிய பிரச்சனை தான். அதுக்கப்புறம் மனவெழுச்சி மிகுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தைங்க ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. அதுவும் எதாக இருந்தாலும் ரொம்ப ஹையாக இருப்பாங்க. கோவப்பட்டால் ரொம்ப ஹையாக கோவப்படுவாங்க, அழுதால் ரொம்ப அழுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மனவெழுச்சி மிகுதல் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கஷ்டமானது. இப்போ நாம் பார்த்துருப்போம் அந்த விஜயோட கட்சியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நடந்துக்கிற பிஹேவியர்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து மனவெழுச்சி மிகுதல். அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யணும்னு நினைப்பாங்க. ஒரு நாள் புரிஞ்சிக்கும் போது அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இப்படி தான் இருந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து அந்த குழந்தைகளோட அப்பாக்களுக்கும் இருந்திருக்கும். அதனால் இது வந்து பொதுவாக குமரப்பருவத்தில் இருக்கக்கூடியவங்களோட பிரச்சனை தான். அடுத்தது சுயசார்பு. ஸோ எல்லாமே நம்மளை பற்றி மட்டும்தான் இருக்கணும், இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், தான் பெரியாள் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் வந்து அவங்கள பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒப்பார் குழு ஆதிக்கம். ஸோ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ எல்லோரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன், எல்லோரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன், இந்த விஷயத்தையே திரும்பி திரும்பி அவங்க சொல்லுவாங்க. அது சரியாக தப்பான அந்த குழந்தைங்களுக்கு சிந்திக்க தெரியாது. சரி, இந்த பிரச்சனைகள்லாம் வந்து எப்படி தீர்க்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 9 வகையான வழிமுறைகள் இருக்குது. முதல்ல இவங்களோட மன இயல்புகள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க இந்த ஏஜில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளால் பாதி பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அடுத்தது அவங்களுக்கான சூழ்நிலை மாற்றத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே கொடுத்தாகணும். அதுக்கப்புறமேட்டு முறையான பாலின கல்வி கொடுக்கணும். ஸோ ஆணாக இருக்கவங்களுக்கு பெண் அப்படின்றவங்க ஒரு சாதாரண ஒரு தோழி தான் உனக்கு, அவங்க வந்து ஒரு சாதாரண ஆள் தான், அவங்கள நீ ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, அவங்கள வந்து நீ தாழ்வாக நினைக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரியான பாலின கல்வி முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படணும். அதுக்கப்புறமேட்டு இவர்களை பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இவங்க கையாளக்கூடிய முறை தான். ஸோ இன்றைக்கி ஆசிரியர்களால் கையாள முடியாத ஒரு நிலை இருக்குது. ஸோ பெற்றோர்களாலையும் கையாள கூட முடியாத நிலைகள் மாறிட்டுருக்கு. ஆனால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் இவங்களை சரியான வகையில் கையாளணும். அதுக்கப்புறமேட்டு நாட்டங்களை மலர் செய்தல். இந்த குழந்தைங்களுக்கு வந்து எதெல்லாம் பிடிச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு, அதில் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லணும். ஸோ அப்படி சொன்னோம் அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் அவங்க மறந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதையே வந்து ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்தது அறநெறி கல்வி. குழந்தைங்களுக்கு எது சரி தப்பு அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுத்தே ஆகணும். வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ மோஸ்ட்லி அந்த பீரியட் வந்து ஃப்ரீ பீரியடாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த வேல்யூ ஆஃப் எஜுகேஷன் வந்து ரொம்ப அவசியமானது. அடுத்தது தொழில் கல்வி. ஸோ தொழிலுக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க. அதை வந்து நம்ம அளிக்கிறது மூலமாக அவங்களோட ஃபோக்கஸை நம்ம டைவர்ட் பண்ணிடலாம். அடுத்தது முக்கியமாக வழிகாட்டு மையம். அது வந்து எல்லா பள்ளிகளிலையும் இப்போ அமைக்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சில அரசு பள்ளிகள்லாம் வழிகாட்டு மையம் இயங்கிட்டு இருக்குது. ஸோ
இந்த வழிகாட்டு மையங்கள் இதெல்லாமே வந்து சரியாக செயல்பட்டுச்சு அப்படின்னா இந்த குமரபுரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட பிரச்சனையை நம்மளால் எளிமையாக தீர்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து யூனிட் வந்து 3 and 4 முடிச்சிருக்கோம். மொத்தம் 20 யூனிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் மறக்காமல் எல்லா வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் வர மற்ற வீடியோஸையும் பாருங்கள். Thank you.